பார்க்கும்போதே சாப்பிடணும் போல இருக்க இந்த சிக்கன் சால்னா இட்லி, தோசை, சப்பாத்திக்கும் சூப்பராக இருக்கும். ரைஸுக்குமே அட்டகாசமாக இருக்கும். இதுக்கு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், ஆல் ஸ்பைசஸ், 2 பச்சை மிளகா, 2 நீட்டு வாக்கில் கட் பண்ண வெங்காயம், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா கண்ணாடி பதம் அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ 2 தக்காளி சேர்த்து இதையுமே நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. இப்போ 3/4 கிலோ அளவுக்கு க்ளீன் பண்ண சிக்கன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு மசாலாவுக்கு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டுக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகா பொடி சேர்த்துட்டு நல்லா ஒன்று சேர மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இந்த குழம்புக்கு தேவையான உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் பிரிய விட்டுடுங்க. இப்போ அரைப்பு பண்ணிக்கலாம். மிக்சர் ஜாரில் ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன், 2 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன், 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல், ஒரு பவுலில் 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு 10 முந்திரி, இதோட 1 ஸ்பூன் கசகசா சேர்த்து நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு இதோட சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஏலக்காய் 2 சேர்த்து நல்லா மைய அரைச்சி இதோட சேர்த்துக்கோங்க. இந்த கிரேவிக்கு தேவையான தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி கீரை சேர்த்துட்டு ஒரு 4 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணிங்கன்னா ஒரு சூப்பரான சிக்கன் சால்னா ரெடிங்க. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட்டு அப்படி இருக்கும்.